இது நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வாழ்கிறது நாம தான். கஷ்டமோ நஷ்டமோ அதை ஃபேஸ் பண்ண போகிறது நாம தான். நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதை நாம் டிசைட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்னா பிடிக்கிற விஷயங்களை யாருக்காகவோ விட்டு கொடுத்து வாழும்போது அதில் என்ன நமக்கு கிடைக்க போகுது? நம்ம பிடிச்ச விஷயங்களால் நம்ம கஷ்டமே பட்டாலும் அது நான் விரும்பி ஏற்றுக்கிறதுன்ற மாதிரி ஆகி போயிடும் இல்லையா? நான் சொல்கிறது சரிதானே? இல்லைங்க, லைஃப்பில் பிரச்சனை இல்லாத மனுஷங்க, கஷ்டம் இல்லாத மனுஷங்கன்றது யாருமே கிடையாது. அந்த கஷ்டத்தை, அந்த பிரச்சனையை யாருக்காக எதுக்காக நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றது தான் விஷயமே. இதில் எனக்கு பிடிச்ச ஒன்றுக்காக நான் கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை அப்படின்றது என்னுடைய மனநிலை. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. இப்போ என் லைஃப்பில் நான் செலக்ட் பண்ணி நான் விரும்பி அதனால் வந்த பிரச்சனைகளை என்னால் போல்டாக ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒன்றுமே இல்லை. நான் விரும்பி எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ராப்ளத்தை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். இதை போய் நான் வேறு யார்கிட்டையும் கொண்டு போய் விடக்கூடாது. அதுக்கான சொல்யூஷனை நான் தான் கண்டுபிடிக்கணும், நான் தான் தேடணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆழ்மனம் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துச்சு. நான் எந்த இடத்துலையும் உடஞ்சி உட்காரலை. ஏன்னா நான் விருப்பப்பட்டேன்னு அந்த கஷ்டத்தை கூட நான் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டேன். இது ஒரு சிலர் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் எங்கள் வீட்டுக்கு சம் ரீசன் சொல்லி அவங்க அதை மாற்றிக்கிட்டாங்க. பிடிக்காத ஒன்று, விருப்பம் இல்லாத ஒன்றை எடுத்தும் அவங்க லைஃப்பில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, எனக்கு இருந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு அந்த விஷயங்களில் இல்லை. அதை ஃபேஸ் பண்ணுறதில்ல. ப்ராப்ளம்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, எனக்கு டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு, அவங்க லைஃப்பில் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இல்லை. அழுது அவங்க அம்மா கிட்ட போக அப்படியே அவங்க அந்த லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் விருப்பத்துக்கு நான் எடுத்த முடிவு எனக்கு அது தப்பாக இல்லை அப்படின்றது. கிட்டத்தட்ட 16 வருட கால என்னுடைய வாழ்க்கை அனுபவம் தான் இந்த வரிகள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரியாலிட்டி கூட அதுதாங்க. நம்ம விருப்பப்பட்டு ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும்போது அதுக்காக நம்ம போடுற எஃபெக்ட் செம்மையாக இருக்கும். இதே இன்னொருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போகும்போது நம்ம பின்னாடியே ஒருத்தர் பிடிச்சி தள்ளிகிட்டே வரணும். எல்லா இடத்துக்கும் எல்லா நேரத்துலையும் யாரோ ஒருத்தர் சப்போர்ட், யாரோ ஒருத்தருடைய தோள் நமக்கு தேவைப்படும். சாயிரத்துக்கு, ஆறுதலுக்கு, எல்லாத்துக்குமே. இதே நான் துணிந்து எடுக்கிற முடிவுகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் பாருங்க. அது வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க. நான் என்னோட லைஃப்பில் நான் மேரேஜ் நான் லவ் மேரேஜ் தான். எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நான் என்னோட லவ், ஏன்னா என் ஹஸ்பண்டோட கேர் என்னைய இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. என்னோட 16 வருஷம் என்னோட ஃபேமிலி லைஃப் ரொம்ப சக்ஸஸாக போயிட்டு இருக்குன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது எங்களுக்குள்ளேயும். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ப்ராப்ளம் இல்லாத ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாருமே இருக்க மாட்டாங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அதை பேரண்ட் கிட்ட எப்படி கொண்டு போகாமல்